ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 34 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஃபெங்கை நாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொள்ளாமல் இவ கையால் தான் நீ சாகணும், ஆனால் இவ கையால் நீ சாகாமல் இவரை நீ கொண்டுட்டனா இங்கேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம், நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஜியோன் பொண்ணு அந்த ஃபெங்கை போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பா. அப்படியே கடைசியாக ஓங்கி ஒரு வெட்டு வெட்டலான்னு சொல்லிட்டு போகும்போது அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அவள் வெறி கொண்டு அவளோட லாஸ்ட் ஸ்ட்ரைக்கு அதை வெட்டலான்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் ஒரு வெட்டு வெட்டுவா. அப்படி வெட்டும்போது அவன் கையை குறுக்க பூந்து அந்த கத்தியை தடுத்து நிப்பாட்டி, நிப்பாட்ரி நிப்பாட்டுன்னு சொல்கிறேன்னா இல்லையா அப்படி சொல்லி அவன் கத்திட்டு இருப்பான். அப்போ நம்ம ஜியோன் பொண்ணு அவனை மறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கூட எவ்வளோ நல்லா இருந்தது, எல்லாத்தையுமே நீ தாண்டா கொன்ன, எல்லாத்தையுமே நீ தான் கெடுத்த அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கையில தாண்டி வெட்டுப்பட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் பாருங்க. அவன் நிப்பாட்டு சொல்லல, நிப்பாட்டு பைத்தியக்காரிச்சி நிப்பாட்ரி அப்படி சொல்லி அவன் கத்தும் போது நம்ம ஜீவன் பொண்ணு அப்படி வெட்டுவா பாருங்க. அவன் தலை துண்டா பறந்து போயிடும். அவ்வளவுதான், அவன் கதையே முடிஞ்சுது. சொன்ன மாதிரி நம்ம ஜீவன் பொண்ணு அவ கையாலே அவனை கொன்னுட்டா. அப்படி அவனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபுல்லா ஒரே அமைதியா இருக்கு, புகை மூட்டமா இருக்கு. அப்போ நம்ம ஜீவன் பொண்ணு நின்று இருந்தவ அப்படியே முட்டி போட்டு உட்காந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்க கீழே பார்த்தா ஒரு நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ் எடுத்துட்டு அப்படி இங்க போனா இந்த பக்கம் பார்த்தா ஜீவன் பொண்ணு முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் நீ ரொம்பவே நல்ல வேலை பார்த்த, இந்தா இதை வச்சுக்கோ அப்படி சொல்லும்போது அப்படியே வாயை பொழந்து அப்படி சொல்லிட்டு கத்தி கதறி அவளோட எமோஷனல் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து அப்படி கதறி கதறி அழுவா. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும், நம்ம ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு லெவலப்பு சும்மா பயங்கரமா இருக்கும். பரவாயில்லையே இந்த பவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்படி இந்த பக்கம் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவோட இந்த கில்டு சேர்ந்தானே அந்த ராஜர்ஸும் அந்த ஜீரோட அந்த கில்டு மெம்பரான இவங்க 2 பேருமே பிரஸ் மீட் கொடுப்பாங்க. அதில் இந்த ஆக்டரான இந்த ஃபெங்குன்றவன் டம் கில்டை சேர்ந்த பாஸ், அவன் கூட சேர்ந்து சோலைன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இந்த ஃபெங்கை போட்டு தள்ளிட்டோம், இவங்க எல்லாருமே டம் கில்டில் ஒரு அசாசினாக இருந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ரொம்பவே கொடூரமாக நிறையா கொலை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நியூஸில் இதை பற்றி தான் போய்கிட்டே இருக்குது. இவர் ஒரு ஆக்டராக இருந்தவர், ஆனால் இவர் டம் கில்டு பாஸ், இவர் ரொம்பவே கொடூரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போய்கிட்டே இருக்கும். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ சண்டை போட்டு டயர்டாகி ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துருப்பான், வழக்கம் போல் தூங்கிட்டு இருப்பான். அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு லீ இவங்க எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. பாத்தியா நம்ம கிம் எவ்வளோ பயங்கரமாக பண்ணார் பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே லீயும் சரி அங்கே கேர்ள் ஃப்ரெண்டும் சரி ரொம்ப பயங்கர ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சாயி எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா அந்த டஞ்சனில், கடுப்பாயிட்டேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு லீட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்லையாடா நீ உயிரோட திரும்ப வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் லீ. அப்படி இந்த பக்கம் சாய் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பானே, தூங்கிட்டு இருக்க மூஞ்சில மார்க்கர் எடுத்து வரைய பார்ப்பான் சாய். அதை பார்த்து சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பாவம் அவர் ரெஸ்ட் எடுத்துருக்காரு, அவர் தொலை பண்ணிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லீ எந்திரிச்சு என்ன பண்ணுவான், அவனோட இஷ்டத்துக்கு மூஞ்சில கிரிக்க ஆரம்பிப்பான். அதை பார்த்து இங்க சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு கடுப்பாயி 2 பேரும் மடையில டங் டங்குன்னு கொட்டு போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோட மூஞ்சில பார்த்தா இடியட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோ தூக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த இடத்துக்கு டக்குன்னு பார்த்தா நம்ம ஜியோன்னு வந்துருப்பா. அவள் அப்படி சேட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சில எழுதி வச்சதை பார்த்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அவனோட கில்டை சேர்ந்த அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் இங்க பாருங்க ஜியோன் அந்த பாஸை கொன்னதுக்கு அப்புறம் அந்த டம் கில்டை சேர்ந்த மிச்சமிதி மெம்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு டீட்டெயில நம்ம கிம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஜியோன் பொண்ணு இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு அவள் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே நம்ம ஹீரோ பார்க்க வந்திருப்பா. ஹீரோ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரா, உடனே நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் இவ்வளோ விஷயத்த எனக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு முக்கியமான ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து மார்க்கர் எடுத்து நம்ம ஹீரோட மூஞ்சில் அப்படி கிரிக்கிட்டு சரி அப்படி அவள் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட முகத்தில் பார்த்தா நம்ம ஹீரோட முகத்தில் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணா ஹெலிகாப்டர் சும்மா பயங்கர பெரிய ஹெலிகாப்டர் அது அப்படியே பறந்துகிட்டே இருக்குது. எங்கன்னு பார்த்தா மேகத்தெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பில்டிங்கு, அதோட பேரு ஜோர்டன் டவர். இந்த ஜோர்டன் டவர்ல 2 பேரும் இருக்கிறாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு. இவ்வளோ ஹைட்டான இடத்துல இருக்குது, ஆனால் ஒரு சத்தமும் கேட்கல, அவ்வளோ அமைதியாக இருக்கு, எப்படி இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கவன் நானா இதுக்கு எவ்வளோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நான் செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, அமெரிக்காலே ரொம்ப பவர்ஃபுல்லான நிறையா ஸ்டோனை யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இதெல்லாம் காசுலாம் வேஸ்ட்டு, ஏன் இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் சொல்லுவான் நான் ஒரு ரேங்கிங் கேம் நடத்த போகிறேன்,
இங்க உலகத்துல மொத்தம் நிறைய எஸ்ராங்கண்டர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள விட நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும். அதுக்கு நான் அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ரேங்கிங் கேம்ல வச்சு அவங்க எல்லாத்தையும் விடையுமே நான் தான் பவர்ஃபுல்னு காட்ட போறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவனோட முகத்தை காட்டுறாங்க. இவன் தான் ஜோர்டன் லோகன், நான் தான் பெஸ்ட், ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் டவருக்குள்ள போயிட்டான் போல இருக்குது. அங்க பார்த்தா பெரிய பாம்பு, அதோட தலை தனியா உடம்பு தனியா சும்மா துண்டு துண்டா வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். நான் ஃபைனலி இதை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க பார்த்தா ஒரு பாம்போட குடல் மாதிரி ஒரு இதயம் இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமான இதயமா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ 30வது ஃப்ளோர்ல இருக்கான். இப்போ 30வது ஃப்ளோரோட பாஸ் உடம்புக்குள்ள வந்து அதோட இதயத்தை வெட்டி கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படி உள்ள வரும்போது அந்த டவர்ல இருக்க வாசல்ல இருக்க அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர், நீ அங்க போனனா அதோட பவர் சோர்ஸான அந்த ஹார்ட்டு அதை அப்படியே கடிச்சு முழுங்கி தின்னுரு, உன்னால முடியும்னா அதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா நான் இதை முழுங்குறேன் அப்படின்னு ஸ்வாடை எடுத்து ஓங்கி ஒரு சொருவான் அந்த இதயத்தில். அப்படி சொருகும்போது நம்ம ஹீரோட மானா பவர் ரொம்பவே இழுக்கும். நான் விட மாட்டேன், மானா பவர் எவ்வளோ என்னை போட்டு அமுக்குனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை போட்டு அடின்னு அந்த ஸ்வாடை வச்சு குத்துவார். நம்ம ஹீரோட பவர் அப்படியே அமுக்கும் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இதயம் இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிட்டு சும்மா கெத்தா நிற்பாரு. இப்போ நம்ம ஹீரோட மானா லோடு, மானா ரேங்க், ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்டாமினா இது எல்லாமே அதிகமாயிரு செம்மையா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஓ சூப்பரு, இவ்வளோ அதிகமாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு நிற்பான். நம்ம ஹீரோட பவர் நம்ம ஹீரோக்கு பரவாயில்லையே, நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கேனா, இன்னும் போக போக நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவேன். இப்போ 30வது ஃப்ளோரில் நான் கரெக்டாக பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், 30வது ஃப்ளோரையும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நியூஸ்லலாம் ஒரே பேச்சு, பணக்கார ஜோர்டன் லோகன்ற ஒரு எஸ்ராங்கன்ட்டர் எல்லா எஸ்ராங்கன்ட்டரையும் ஒரு ரேங்கிங் கேம்னு ஒரு ரேங்கிங் கேம் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோவே போட்டிருக்காரு. அவர் ரொம்ப நான் தான் பெஸ்ட்டு, என்னை மிஞ்ச யாரும் இல்லை, நீங்கள் அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த ரேங்கிங் கேமில் வந்து எல்லா எஸ்ராங்கன்ட்டரும் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோர்டன் லோகன் வீடியோ போட்டதை சொல்றாங்க. அந்த ஜோர்டன் லோகன் யூடியூப்ல நான் தான் பெஸ்ட், உங்களுக்கு தைரியம் இருந்தா அப்படின்னா இந்த ரேங்கிங் கேம்ல வந்து என்கிட்ட போட்டி போட்டு நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கான். அது 100 மில்லியன் வியூஸுக்கு அதிகமாக போயிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நியூஸ்ல போட்டிருப்பாங்க. அப்போ அந்த சவாலை ஏற்றுட்டு நிறைய எஸ்ராங்கன்ட்டர் வராங்க. முதல்ல பார்த்தா சைனீஸ்கார மாதிரி வரான், பின்னாடி பார்த்தா வெளிநாட்டுக்காரங்க இன்னும் 2-3 பேர் வராங்க. அவங்க எல்லாருமே இவனோட அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு நாங்களாம் எஸ்ராங்கன்ட்டர் உன் சவாலை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சவாலை ஏற்றுக்க போறாங்க. அப்படி அங்கே பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிம்மு நான் அங்கே போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லீ என்ன நீங்க அங்கே போறீங்களா, நம்ம அதெல்லாம் போக மாட்டோம், அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கலந்துக்க மாட்டோம்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு லீ சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுக்கு என்ன இப்போ நான் என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லை, இப்படியே நான் சும்மா டஞ்சன்னு அங்கன்னு போயிட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்குது, சும்மா இந்த மாதிரி போய் ஈவெண்ட்லையும் கலந்துக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இப்போ என்னோட ஸ்வாடு எந்த அளவுக்கு பலமா இருக்கு, நான் என்னோட வெப்பனை எப்படிமாலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா பாஸ் ப்ரோ எங்க போனீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதவை திறந்துட்டு வருவான். யாரு சாய் தான், நான் எஸ்ராங்கன்ட்ரி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு தெரியுமா, நானும் இப்போ ஒரு எஸ்ராங்கன்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது அங்கே பார்த்தா முன்னாடி வேற யாரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. சாரிங்க நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா லீ நம்ம ஹீரோ கிட்ட ஆமாம் நீங்கள் இவனையும் கூட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கூட்டி போய் தான் ஆகணும், இவனை தனியாக விட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு பார்த்தா அங்கே சாய் வந்து ஆமாம் என்ன எங்கே கூட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்பானா, ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி டக்குன்னு வாடா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு லீ தனியாக கூட்டு போவார். கிம் நீங்கள் ரெடி ஆகுங்க நான் அவனை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் ஜெயிக்க முடியுமா, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் தாண்டா ஜெயிப்பேன் அப்படின்னு சும்மா கெத்தா சொல்லுவார் பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ எல்லாருமே அப்படியே ஃப்ளைட் ஏறி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே எல்லா எஸ்ராங்கன்ட்டும் ரெடியாக இருப்பாங்க. இங்கே வாசலில் பார்த்தா ப்ரெஸ் மீட்டு பீப்புள் எல்லாம் இங்கே பார்த்தியா எத்தனை பேர் வந்திருக்காங்க, நீ ஃபோட்டோ எடுத்திருக்கியா, யார் ஃபோட்டோ எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் கேட்கும்போது அங்கே பாரு யார் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாரு, சைனாவை சேர்ந்த வாங்கு வந்திருக்காரு, ரஷ்யாவை சேர்ந்த எலினா ஆனி வந்திருக்காங்க, இங்கே பார்த்தா பிரிட்டனை சேர்ந்த ஆடல் வந்திருக்கான், இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய எஸ்ராங்கன்ட்டு தெரியுமா, இவங்கெல்லாம் இங்கே வந்து போட்டி போட போகிறாங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபி பொண்ணுலாம் பேசிட்டு இருக்கும்போது இங்கே கிம்மு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிம்மு எல்லாரும் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த எஸ்ராங்கன்ட்டர் எல்லாம் பில்டிங்குள்ள போய் பார்த்துட்டு இருப்பாங்க. சாய் என்னடா இது இவ்வளோ பயங்கரமா இருக்க பில்டிங்னு சொல்லிட்டு கண்ணாடியிலலாம் மூஞ்ச வச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பரவாயில்லையே இந்த மாதிரி பார்ட்டிலாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் விருந்து தடால் புடாலாக இருக்கும். எல்லாம் நிறைய எஸ்ராங்கன்ட்டர்லாம் வந்திருப்பாங்க. பரவாயில்லையே இவ்வளோ பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த ஆடல்ன்றவன் பிரிட்டன் சேர்ந்தவன் கிம் வந்திருக்காரா அப்படின்னா இவர்கிட்ட நான் முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஆர்வமாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் ஆஃப் லைட் லூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ராங்கன்ட்டர் வந்திருக்கான்.
அப்புறம் எலினா, ஆனி, இந்த மாதிரி நிறைய எஸ்ட்ராங்கன்டர்லாம் வந்திருக்காங்க. இவங்களாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து, ஆமா இங்க அந்த சைனாவை சேர்ந்த வாங்கு எங்க போனா, அவங்கள 2 பேரும் யாரோ காணாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே டெரஸுக்கு போய் பார்த்தா அந்த டெரஸ்ல பயங்கரமா வெடி விபத்து மாதிரி வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா சைனா ஹண்டரான வாங்குவும் ஜப்பான் ஹண்டரான சுகிமோட்டோ கென்யா இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏய் நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டலாம் வாடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜப்பானோட சுகிமோட்டோ இங்க இருக்கிற வாங்குவை பார்த்து, என்னடா தடியா இருக்கியா, நகர முடியலையா, வெயிட் ஓவரா இருக்கியான்னு சொல்லிட்டு அவனோட சைஸை பார்த்து கிண்டல் பண்ணும்போது, என்ன தைரியம் இருந்தா பாடி சேவிங் பண்ணுவேன் உன்னை விட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அட்டாக் பண்ண வரும்போது அதை பார்த்துட்டு வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு சுகிமோட்டோவும் அட்டாக் பண்ண போவான். 2 பேரும் நேருக்கு நேராக சண்டை போடும்போது டம்முன்னு அங்கே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா குறுக்க நம்ம ஹீரோ புந்து 2 பேருமே தடுத்து நிப்பாட்டி, ஏய் போதும் சண்டை போடாதீங்க, நம்மளோட காம்படிஷன் ரேங்கடு கேம்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் இன்னைக்கு கிடையாதுன்னு 2 பேருமே அசால்ட்டாக தடுத்து நிப்பாட்டியிருப்பாரு. அதை பார்த்துட்டு இங்கே சுகிமோட்டோ என்னது இவன் 2 பேருமே ஒரு கையில் அப்படி பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டான், ஓ இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு சண்டையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படி போய்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு வாங்கு கடுப்பாயி, டேய் என்னோட சண்டையை நீ தடுத்து நிப்பாட்டிட்டு உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படி குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுவான். மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கெலாம் டாச் பண்ணிட்டு, உனக்கு வாயால் சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி நான் கையால் சொல்கிறேன் அப்படின்னு சும்மா அப்பர் கட்டில் ஒரு பஞ்சு விட பாப்பாரு பாருங்க. அவ்வளோதான், ஆனால் பஞ்சு விடலை அப்படியே நிப்பாட்டிடுவாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜோர்டன் லோகன் வரான். நம்ம ஹீரோவை பார்த்து, என்னைக்குமே நீ இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் வரமாட்டேன்னு நினச்சேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும்டா அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு ஜோர்டன் லோகன், ஓ அப்படியா நீ என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறியா, அது முட்டாள்தனம்டா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதை போட்டியில் பார்ப்போம், நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு உனக்கு அப்போ தான் தெரியும், நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாதுடா, எனக்கு உன் கதையை நான் எப்படி முடிக்கிறேன்னு வெயிட் பண்ணி மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தாக நடந்து போவார். அதை பார்த்துட்டு அந்த ஜோர்டன் லோகன் மனசுக்குள்ள, ஓ கிம்சோவே இங்கே வந்திருக்கா அப்படின்னா இந்த ரேங்கிங் கேமு சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது, ஆட்டம் இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.